இந்தியாவை ஒருங்கிணைக்கும் இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை துவங்கி இருக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஆதரித்து அருகில் இருக்கும் முக்காடலின் சங்கமத்திற்கு இடையாக திரண்டிருக்கும் காங்கிரஸ் எனும் மகத்தான மக்கள் இயக்கத்தின் இதயமான நண்பர்களே, தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் இருந்து இந்த நடைபயணம் மகத்தான வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை அளிக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும். காங்கிரஸ் எனும் மகத்தான மக்கள் இயக்கத்தின் இதயமான நண்பர்களே, தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் இருந்து இந்த நடைபயணம் மகத்தான வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை அளிக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, Now, வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படும். सभास्थल सावधान, वंदे मातरम शुरू करेंगे. वंदे मातरम, वंदे मातरम. शुभ्रजोत्स्ना पुलकितयामिनी फुल्लकुसुमित द्रुमदल शोभिनी सुहासिनी सुमधुरभाषिनी सुखदां वरदां मातरं वन्दे मातरं वन्दे मातरं. धन्यवाद. அனைவருக்கும் நன்றி. தற்பொழுது இந்திய ஒற்றுமை பயணத்தின் தமிழ் பாடல் இசைக்கப்படும். Now we are launching the Bharat Jodo Yatra Tamil song. I request the guests to look behind for the song. Thank you. வீசினால் விழுதாகுவோம், வெயில் வீசினால் மழையாகுவோம், தடையாவையும் தூளாக்குவோம், புது விடியலை சேரும் பாதமே. மழை தீண்டினால் விதை கும்புமா, இனி தினமும் இருளே தீண்டுமா, ஒளிபாய யோசனை செய்யுமா, இனி கைகளில் இதயங்கள் இணையுமே. அஞ்சாத நெஞ்சம் நம்மோடு வென்றிடுவோம் என்றே கொண்டாடே. உனக்காகவா சொல் வீதிக்கு வந்தோ, எனக்காகவா சொல் வீதிக்கு வந்தோ, நமக்காகவே இப்பாதையை கண்டோ. தேசமே பூஜாகும், தேசமே
இணைந்திடும் இதயங்கள் இணைந்திடும் விடியலை நோக்கி வழிவிடும் அன்பினில் ஒன்றாய் விடும்போது வெறுமை இங்கு ஏதடா கன்னியாகுமரி காஷ்மீர் போல உணர்வினில் ஒன்றேதானடா முன்னோர்கள் சொன்ன பாதையில் வரலாறாய் வாழ்வை வீடுவோம் நாம் ஒன்றாய் இணைவோம் வந்திடு மாற்றத்தை நோக்கி சென்றிடுவோம் நாம் இந்திய என்று சொல்லடா சொல்லடா நம் உடல்கள் மட்டும் பேரடா பேரடா இனி மாற்றத்தை நோக்கி செல்வோம் இனி வேதங்கள் தீயினில் வாழுவோம் உனக்காகவா சொல் வீதிக்கு வந்தோம் எனக்காகவா சொல் வீதிக்கு வந்தோம் நமக்காகவே இப்பாதையை கண்டோம் தேசமே பூஜாவும் தேசமே தேஜாவும் இனி காலையே நோயாது நடைபோட்டிடு வருங்காலம் நமதென்று நிலைநாட்டிடு இனி தடை உடைந்திடும் தேசத்துக்காக பிணைந்திடும் இதயங்கள் இணைந்திடும் விடியலை நோக்கி வழிவிடும் இனி தடை உடைந்திடும் தேசத்துக்காக பிணைந்திடும் இதயங்கள் இணைந்திடும் விடியலை நோக்கி வழிவிடும் As Honorable Congress President Srimati Sonia Gandhi ji is not in a position to be here with us. She has sent a message of greetings to all. To read out the Congress President's message. We are extremely grateful to Honorable Congress President for her message. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர இயலாததால் இந்த நடைபயணத்திற்காக தனது வாழ்த்து செய்தியை அனுப்பி அந்த வாழ்த்து செய்தியை அருமை தமிழ் யாத்திரை அவர்களை படிக்குமாறு அழைக்கிறேன். மாண்புமிகு அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர இயலாததால் இந்த நடைபயணத்திற்காக தனது வாழ்த்து செய்தியை அனுப்பி இருக்கிறார்கள். அந்த வாழ்த்து செய்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி டாக்டர் அமி யாத்னிக் அவர்களை படிக்குமாறு அழைக்கிறேன். மாண்புமிகு அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Message from Honorable Congress President Srimati Sonia Gandhi ji. Vanakkam, Namaskar. In view of the medical checkups that I am undergoing, I regret my inability to be with all of you in person this momentous evening to launch the historic Bharat Jodo Yatra from Kanyakumari to Kashmir. This is a landmark occasion for our great party with such a glorious legacy, the Indian National Congress. I am confident that our organization will be rejuvenated. It is also a transformational moment in Indian politics. I especially want to congratulate some 120 of our colleagues who will complete the entire Padyatra, that is about 3,600 kilometers long. There will be hundreds and thousands of others who will join the Yatra in different states, and I extend my greetings to them as well. Speaking for myself, I will be participating in the Bharat Jodo Yatra daily in thought and spirit. I will of course be seeing the Yatra live as it progresses. So, let us move forward, united and firm in our resolve. Jai Hind. தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களின் வாழ்த்து செய்தியை நான் தமிழில் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தற்போது மேற்கொண்டு வரும் மருத்துவ பரிசோதனை ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு இன்று மாலை கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை தொடங்க இருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க பாரத் ஜோடோ யாத்திரை இந்திய ஒற்றுமை பயண தொடக்க விழாவில் உங்கள் அனைவருடனும் நேரில் கலந்து கொள்ள இயலாமல் போனதற்கு வருந்துகிறேன். இந்த யாத்திரை மிகவும் புகழ்பெற்ற பாரம்பரியத்தை கொண்ட நமது இந்திய தேசிய காங்கிரஸ் என்னும் மகத்தான மாபெரும் மக்கள் இயக்கத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். நமது இயக்கம் இந்நிகழ்வுக்கு பிறகு மிகுந்த புத்துணர்ச்சி பெறும் என்று நான் நம்புகிறேன்.
இந்திய அரசியலில் இது ஒரு நல்ல மகத்தான மாற்றத்தை நிகழ்த்தவல்ல ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிகுந்த தருணம். சுமார் 3600 கிலோமீட்டர் தொலைவு நிகழ உள்ள இந்த பாத யாத்திரையில் முழுமையாக கலந்து கொண்டு நிறைவு செய்ய போகும் நமது கட்சியின் 120 சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதை தவிரவும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் யாத்திரையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாத்திரை நிகழ்வுகளை தவறாமல் நேரலையில் பார்த்த வண்ணம் பாரத் ஜோடோ யாத்ரா இந்திய ஒற்றுமை பயணத்தை உற்சாகத்துடனும் உணர்வுபூர்வமாகவும் பங்கேற்பேன். ஆகவே நாம் அனைவரும் நமது தீர்மானத்தில் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் ஒருங்கிணைப்புடனும் முன்னேறி செல்வோம். ஜெய்ஹிந்த். தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அன்பிற்கு மரியாதைக்குரிய திரு KS அழகிரி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். Now I request the Honorable Tamil Nadu Congress Committee President Mr. KS Alagiri to extend his welcome address. Thank you. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வளவன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அதற்கு மேலாக ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அசோக் கெலாட் அவர்களும், சத்தீஸ்கரனுடைய முதலமைச்சர் பூபேஷ் குப்தா அவர்களும் இந்த பயணத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணத்தினுடைய அமைப்பாளராக முன்னாள் முதலமைச்சர் திக் விஜய் சிங் அவர்களும் ஜெயராம் ரமேஷ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நம்முடைய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், தினேஷ் குண்டுராவ் அவர்களும், தலைவர் சிதம்பரம் அவர்களும், செல்வ பெருந்தகை அவர்களும், இந்த மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்களும் ஜெயராம் ரமேஷ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நம்முடைய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், தினேஷ் குண்டுராவ் அவர்களும், தலைவர் சிதம்பரம் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களான அருமை தம்பி ராஜேஷ் அவர்களும், அருமை சகோதரர் பிரின்ஸ் அவர்களும், அருமை சகோதரி விஜயதரணி அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். வலிமை மிகுந்த மாவட்ட தலைவர்களான அருமை தம்பி உதயம் அவர்களும், நவீன் அவர்களும், பினுலால் சிங் அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, ஒரே ஒரு வலிமை மாவட்ட தலைவர்களான அருமை தம்பி உதயம் அவர்களும், நவீன் அவர்களும், பினுலால் சிங் அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். காந்தி அவர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, ஒரே ஒரு கருத்தை தமிழக காங்கிரசின் சார்பாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நடைபயணத்தை துவக்கி இருக்கிறார். இந்தியாவினுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் தண்டி யாத்திரையை இப்படித்தான் துவக்கிறார்கள். அது ஒரு சாதாரண விஷயமாக அன்றைக்கு இருந்த ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்பது மக்களுடைய உணர்வுகளை ஆளுகிறவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவும், ஒரு சிறந்த கொள்கையை மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அந்த நடைபயணத்தினுடைய முடிவு சர்வ வல்லமை புரிந்திய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தகர்ந்து சுக்குநூறானதை நாம் பார்த்தோம். அதேதான் இன்றைக்கும் நடக்க இருக்கிறது. நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். அற்புதமான இளைஞர் அவர்கள், மிகுந்த லட்சிய உணர்வு உடையவர், புரட்சிகரமான சிந்தனைகள் உடையவர், எளிமையானவர்,
அவர் நினைத்திருந்தால் 10 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக ஆகியிருக்க முடியும். ஆனால் அந்த வாய்ப்பு வந்த பொழுது அவர் மறுத்தார். தோழர்களே, ஒன்றை சொல்லுகிறேன், ஒன்றை பெறுவதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறதோ அதை அனைவரும் இந்தியர்கள் என்று சொன்னார். நான் இந்த நாட்டில் வாழ்கிறவர்களை இந்தியர்களாக பார்ப்பேனே ஒழிய ஒரு இந்துவாகவோ ஒரு இஸ்லாமியராகவோ ஒரு கிறிஸ்துவராகவோ ஒரு பௌத்தராகவோ அல்லது வேற எந்த ஒரு மதத்தை சார்ந்தவராகவோ அல்லது மொழியின் பெயராலோ நிறத்தின் பெயராலோ நான் யாரையும் பார்க்க மாட்டேன். எனக்கு இவர்கள் எல்லோருமே இந்தியர்கள் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை அவர் சொன்னார். ஆனால் அன்றைக்கே RSS என்ன சொன்னார்கள்? சனாதன தர்மத்தை அவர்கள் நிலைநாட்ட விரும்பினார்கள். 5000 ஆண்டுகளாக மக்களை பல பிரிவுகளாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். அந்த பிரிவுகள் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த சமூகம் செயல்படுகிறது, ஒழுங்கு இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது, அவரவர் வேலையை அவரவர்கள் செய்கிறார்கள். எனவே இந்த பிரிவு இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் மகாத்மா காந்தி ஒத்துக்கொள்ளவில்லை. அன்றைக்கு அவர்கள் அந்த பிரிவினையை மதத்தின் பெயரால் செய்தார்கள், கடவுளின் பெயரால் செய்தார்கள். அதற்கு அவர்கள் சனாதன தர்மம் என்று பெயரிட்டார்கள். ஆனால் தோழர்களே, மகாத்மா காந்தி அப்பொழுது சொன்னார், இவர்களை விடவும் நான் ஒரு உண்மையான இந்து, இவர்களை விடவும் ராமபிரான் மீது நான் நம்பிக்கையுடையவன், நான் சொல்லுகிறேன் எல்லோருமே நாம் ஒன்றுதான் என்று அவர்கள் அன்றைக்கு அற்புதமாக சொன்னார். அதே கருத்தோடுதான் இன்றைக்கு ராகுல் காந்தி இந்த நடைபயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். அன்றைக்கு மகாத்மா காந்தி ஆரம்பித்தார், இன்றைக்கு ராகுல் காந்தி ஆரம்பித்திருக்கிறார். அதே கருத்தை திரும்பவும் பதிவு செய்கிறார். நாம் அனைவரும் இந்தியர்கள், இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த நாடு முன்னேற வேண்டும், யார் மீதும் வெறுப்பு பேச்சு வேண்டாம், யாரையும் பிரித்து பார்க்க வேண்டாம், இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர் அனைவரும் இந்தியர்களே என்கின்ற ஒரு பிரகடனத்தை சொல்வதற்காக ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். 150 நாட்கள் வரலாற்றில் மிகப்பெரிய விஷயம். அவரோடு நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். தமிழர்களுக்கு என்ன பெருமை என்று சொன்னால், இந்த வரலாற்று சிறப்புமிக்க விஷயம் கன்னியாகுமரியிலிருந்து துவங்குகிறது, தமிழகத்தில் இருந்து துவங்குகிறது. எனவே தமிழர்களாகிய நமக்கு பெருமை, தமிழக காங்கிரசிற்கு பெருமை. வாழ்க ராகுல் காந்தி, வளர்க அவருடைய கொள்கைகள் என்று சொல்லி அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்பிற்கு மரியாதைக்கு உரிய திரு செல்வ பெருந்தகை அவர்களை அழைக்கிறேன். Now I would like to invite our Congress Parliament Legislative Party leader Mr. Selva Perendagai to say a few words. இந்திய ஒற்றுமை பயணத்தை ஒருங்கிணைக்க வந்திருக்கின்ற நம்முடைய அருமை தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற தேசிய தலைவர்களை, மாநில தலைவர்களை, அகில இந்திய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர்களை, நம்முடைய தமிழகத்தின் தலைவர் அவர்களை, இந்த நிகழ்ச்சி என்பது இந்திய பயணத்தை ஒருங்கிணைக்கின்ற நிகழ்ச்சி. எதற்காக ஒருங்கிணைக்க வேண்டும்? டெமோக்ரஸி இன் டேஞ்சர், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இன் டேஞ்சர், எக்கனாமி இன் டேஞ்சர், நேஷனல் செக்யூரிட்டி இன் டேஞ்சர், எல்லாம் ஆபத்தான ஒரு விஷயத்தில் சிக்கியிருக்கிறது. இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை நம்முடைய நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று மட்டும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். மார்ச் மாதம் 12ஆம் தேதி 1930ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார். முதல் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைவரான பொழுது பூரண சுயராஜ் என்ற வார்த்தையை ஜனவரி 26ஆம் தேதி 1929ஆம் ஆண்டு நாம் அறிவித்தோம். அதற்கு பிறகு மகாத்மா காந்தியடிகள், நான் தண்டி யாத்திரையில் அந்த உப்பை அள்ளி எனக்கு கிடைக்க வேண்டியதை பெறுவேன், இல்லை என்றால் இந்த சமுத்திரத்தில் நான் மிதப்பேன் என்று சூளுரைத்தார். அந்த அடிப்படையில் நாம் 17 ஆண்டுகளில் விடுதலை பெற்றோம். நாம் ஒன்று மட்டும் நினைவு கொள்ள வேண்டும். இந்தியாவிற்கு என்ன பெருமை, காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்ன பெருமை? ஜார் மன்னர்களை வீழ்த்தினார் லெனின், அதிபர் ஆனார். அமெரிக்காவிலே விடுதலைக்காக போராடினார் வாஷிங்டன், அதிபர் ஆனார்.
கியூபாவிலே அந்த நாட்டு விடுதலைக்காக போராடினார். பிடெல் காஸ்ட்ரோ அதிபரானார். தென்னாப்பிரிக்காவிலே நெல்சன் மண்டேலா போராடினார், அதிபரானார். ஆனால் இந்தியாவிலே தேச தலைவர் மகாத்மா காந்தி விடுதலை பெற்றார். அவர் அதிபராகவில்லை, தலைவர் தான் தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு காந்திக்கு பிறகு ஒரு வாய்ப்பு வந்தது, பிரதமராக வேண்டும். நான் ஆக மாட்டேன் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். என்னுடைய அருமை தோழர்களை ஒன்று நினைவு கூற வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது. தலித் மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது. துன்பங்களிலும் துயரங்களிலும் இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர்களுக்கு அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்ற ஆசை கிடையாது. இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். அதுதான் எங்கள் தலைவர் இந்த பாரத் ஜோடோ யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார். என் அருமை பெரியவர்களை ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞான யுக புரட்சி செய்த தலைவர், நவீன இந்தியாவை உருவாக்கிய தலைவர் நம்முடைய தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களை இன்று திருப்பெரும்புதியில் வணங்கி இந்த யாத்திரையை தொடங்கி இருக்கிறார். இந்த யாத்திரை என்பது வெற்றி யாத்திரை. இந்த யாத்திரைக்கு நிகரான யாத்திரை இல்லை என்பதை மக்கள் சொல்ல போகிறார்கள். 1930 ஏற்பட்ட புரட்சி இந்தியாவில், 1934 ஏற்பட்ட புரட்சி சீனாவில், இப்பொழுது 2022 இந்தியாவில் புரட்சி ஏற்பட போகிறது இந்த இந்திய ஒற்றுமை பயணத்தின் மூலமாக. ஆகவே அருமை பெரியோர்களை, தாய்மார்களை, என்னுடைய தோழர்களை, நான் நிறைய பேச விரும்பவில்லை. 3 எழுச்சி முழக்கங்களை எழுப்புகிறேன். நாம் எழுக்கின்ற முழக்கங்கள் எல்லாம் செங்கோட்டையில இருக்கின்ற மோடிக்கு கேட்க வேண்டும். தலைவர் ராகுல்ஜி, தலைவர் ராகுல்ஜி, தலைவர் ராகுல்ஜி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். உங்கள் சிறப்புரைக்கு நன்றி. தற்பொழுது இந்திய ஒற்றுமை பயணத்தின் மத்திய குழுவின் தலைவர், முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு திக்விஜய் சிங் அவர்களை பேச அழைக்கிறேன். Now I request Mr. Digvijay Singh ji, ex-Chief Minister of Madhya Pradesh, Bharat Jodo Yatra Central Committee Chairman, to say few words. Vanakkam, good evening, namaskaram, salam alaikum, sat sri akal. This is unity in diversity of this country. And as the chairman of the Bharat Jodo Yatra, I extend warm welcome to all of you. This historic event was announced by Srimati Sonia Gandhi. We are all here to pray for her speedy recovery. And she had announced that the Congress party shall take up the Bharat Jodo Yatra from Kanyakumari to Kashmir. We are extremely grateful to Rahul Gandhi ji to have agreed to walk all the way from Kanyakumari to Kashmir. We are extremely grateful to you, Rahul Gandhi ji. And I extend my gratefulness for the excellent arrangements and cooperation of the Tamil Nadu Congress Committee, headed by our friend Alagiri ji and the CLP leader. With that, I would like to conclude, and I am sure with the active cooperation of all people of this country who are fed up with the divisive politics of Narendra Modi and Amit Shah and BJP and Rashtriya Swayamsevak Sangh, I am sure this is going to be a great success in bringing everyone together. Thank you. Thank you, sir. உங்கள் வாழ்த்துரைக்கு நன்றி. தற்பொழுது சத்தீஸ்கர் மாநிலத்தின் சக்தி வாய்ந்த முதலமைச்சர் மாண்புமிகு திரு பூபேஷ் பகல் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். Now I invite
Honorable Chief Minister of Chhattisgarh to address the gathering. Welcome, sir. आदरणीय राहुल गांधी जी, आदरणीय अधीर रंजन चौधरी जी, वेणुगोपाल जी, आदरणीय अशोक गहलोत जी, आदरणीय चिदम्बरम साहब, आदरणीय अलगीर जी और सभी एआईसीसी सेक्रेटरी, एआईसीसी के सभी पदाधिकारीगण, सभी प्रदेश अध्यक्षगण, सभी सीएलपी लीडरगण, उपस्थित हमारे सभी प्रकोष्ठ के अध्यक्षगण, उपस्थित देवी और सज्जनों, मैं इस पावन धारा को नमन करता हूं। ये वो जगह है जहां 3 समुद्रों का संगम होता है। ये वो जगह है जहां से विवेकानंद जी शक्ति लेकर गए और पूरे दुनिया को शिकागो में संदेश दिया। ये भारत वो भारत है जहां दुनिया भर के सताए हुए लोगों को आश्रय देने वाला ये देश है। ये वो जगह है जहां तिरुवल्लुवर जी का गांधी मंडपम गए कामराज नाडर, जिन्होंने कांग्रेस को मजबूती देने का काम किया। ये वो पवित्र जगह है। महात्मा गांधी यहाँ आके शांति का संदेश, भाईचारा का संदेश ले सत्य और अहिंसा के रास्ते पे चलते अंग्रेजों को उखाड़ फेंका गया और उन्हीं अंग्रेज के मानने वाले लोग आज देश में जहर फैलाने का काम कर रहे हैं। के लिए जो एकता भाईचारा जो वर्षों से चला आ रहा है, उसे फिर से जोड़ने के मूल समस्याओं के, चाहे किसान हो, मजदूर हो, गरीब हो, आदिवासी हो, चाहे दलित हो, महिलाएं हो। अभी दिल्ली में महंगाई के खिलाफ का नारा राहुल जी ने दिया। आज आम जनता की समस्या को लेकर भारत को जोड़ने के लिए एक बार फिर से इस पवित्र स्थान से राहुल जी पद यात्रा करने आप सबके साथ जोरदार जयकारा लगाना चाहूंगा। राहुल गांधी, कांग्रेस पार्टी, सोनिया गांधी। धन्यवाद। Thank you, sir, for your powerful speech. Though in Tamil Nadu we don't understand much, we understand the underlying emotions. Thank you. தற்பொழுது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் இந்தியாவின் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். Now I invite former Finance Minister of India, Mr. P. Chidambaram ji, to say a few words to the gathering. நண்பர்களே, 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 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்பிற்குரிய திரு கே.எஸ். அழகிரி அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்பிற்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்களே, ராஜஸ்தான் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு அசோக் கெஹ்லோட் அவர்களே, சத்தீஸ்கர் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு பூபேஷ் பாகேல் அவர்களே, நாடாளுமன்ற மாநிலங்களவையினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்
திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, நாடாளுமன்ற மக்களவை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு அதீர் ரஞ்சன் சௌத்ரி அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முக்கடல் கூடுகின்ற இந்த இடத்துல நான்காவது கடலாக திரண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் காங்கிரஸ் தொண்டர்கள், தேசப்பற்று மிகுந்த காங்கிரஸ் தொண்டர்கள், கொள்கை பற்று மிகுந்த காங்கிரஸ் தொண்டர்கள், கட்சி பற்று மிகுந்த காங்கிரஸ் தொண்டர்களுடைய அபிமான தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களே, இன்று காலையிலே தன்னுடைய தந்தையினுடைய ஆசியை பெற்று காந்தி மண்டபத்திலே மகாத்மா காந்தியடிகளுடைய ஆசியை பெற்று காமராஜ் மண்டபத்திலே பெருந்தலைவர் காமராஜருடைய ஆசியை பெற்று இந்த பாரதத்தை இணைக்கும் நடைப்பயணத்தை தொடங்க வந்திருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களை தமிழ்நாடு மக்களின் சார்பிலே, தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய தொண்டர்களின் சார்பிலே வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். பாரத் ஜோடோ யாத்ரா என்று ஆங்கிலத்திலே சொல்வதைத்தான் பாரதத்தை இணைக்கும் நடைப்பயணம் என்று நாம் சொல்கிறோம். இந்த நடைப்பயணத்தை கேலி செய்பவர்கள், கொச்சை செய்பவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்பதற்காக வருந்துவதோடு அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியையும் பெருந்தலைவர் காமராஜரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 1942ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியடிகள் குவிட் இந்தியா என்ற கோஷத்தை நாடு முழுவதும் வைத்தார். தமிழிலே அதனை வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னோம். ஹிந்தியிலே அதை பாரத் சோடோ என்று சொன்னார்கள். பாரதத்தை விட்டு நீ வெளியேறு என்று வெள்ளையனை பார்த்து சொன்னார்கள். அந்த நேரத்திலே காந்தியடிகள் ஒரு மந்திரத்தை தந்தார். டூ ஆர் டை, செய்து முடி அல்லது செத்து மடி என்று சொன்னார். வெள்ளையனை வெளியேற்றும் வரையிலே நம்முடைய பயணம் முடியாது, நம்முடைய முயற்சி நிற்காது என்று ஒரு பெரும் அறைகூவலாக காந்தியடிகள் சொன்னார்கள். என்று காங்கிரஸ் கட்சியை பார்த்து, இந்த நடைப்பயணத்தினுடைய முதல்வர் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து, பாரத் சோடோ என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் பதில் சொல்வேன். வெள்ளையனை வெளியேறு என்று காங்கிரஸ் கட்சியும் கோடிக்கணக்கான இந்திய மக்களும் சொன்னபோது அந்த போராட்டத்திலே நீங்கள் பங்கு பெறவில்லை. மாறாக அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தினீர்கள். அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தியதன் மூலமாக வெள்ளையன் தொடர்ந்து இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று அவனுடைய அடியிலே நீங்கள் பணிந்தீர்கள். இன்று பாரத் ஜோடோ, பாரதத்தை இணைப்போம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது இதையும் நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள், இதையும் நீங்கள் கேலி செய்கிறீர்கள். அப்படி என்றால் வெள்ளையன் வெளியேற வேண்டாம் என்று உங்களுடைய அந்த எண்ணம் இன்று இந்தியா ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. இந்தியாவை இணைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம், இந்தியாவை பிளக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்தியாவை பிணைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம், இந்தியாவை சிந்தபிரமாக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆக சுதந்திர போராட்டத்திலே உங்களுக்கு பங்கு கிடையாது என்பதை வரலாறு சொல்லும். அதை போல இந்த இரண்டாவது சுதந்திர போராட்டத்திலேயும் உங்களுக்கு பங்கு கிடையாது என்பதை நாங்கள் அறிவோம். நீங்கள் பங்கு பெறவில்லை என்பதற்காக நாங்கள் பின்வாங்க போவதில்லை. அடியெடுத்து வைத்து முன்வைத்து படிப்படியாக கோடிக்கணக்கான மக்களை இணைத்து அன்று வெள்ளையனை வெளியேறு என்று எப்படி சொல்லுவோமோ அதை போல இந்தியாவை பிளவுபடுத்தும் சக்திகளை வெளியேற்றும் வரை நம்முடைய பயணம் முடியாது, நம்முடைய முயற்சி நிற்காது என்பதை சொல்ல விரும்புகிறேன்.
ஒன்றையும் இவர்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் சொல்வதை நீங்கள் கேலி செய்தாலும் பாரதி சொல்வதையாவது கேளுங்கள். பாரதி என்ன சொன்னான்? பாரதியுடைய பாடலை சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா வா வா, வெற்றி கொண்ட கையினாய் வா வா வா, வினயம் கொண்ட நாவினாய் வா வா வா. கடைசியிலே பாரதி முடிக்கிறான், ஒற்றுமைக்குள் உய்யதே நாடெல்லாம், ஒற்றுமைக்குள் உய்யதே நாடெல்லாம், ஒரு பெரும் செயல் செய்வாய் வா வா வா. இந்த நாடு ஒற்றுமைக்குள் உய்ய வேண்டும், ஒற்றுமைக்குள் உய்ய வேண்டும் என்ற அந்த மந்திர சொல்லை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கும் வரை இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துவோம், இந்திய மக்களை இணைப்போம், இந்திய மக்களை பிணைப்போம் என்று சொல்லி உங்கள் சார்பிலே அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து வருக வருக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை என்று சொல்லி ராகுல் காந்தி அவர்களின் உறுதியை ஒரு மிகச்சிறந்த பாரதியார் பாடலை உதாரணம் காட்டி சென்ற தலைவர் ப. சிதம்பரம் அவர்களுக்கு நன்றி. Nothing better than explain Rahulji's resolve than this Bharatiyar song. Thank you, Chidambaram sir. தற்பொழுது ராஜஸ்தான் மாநிலத்தின் எளிமையும் வலிமையும் மிகுந்த முதலமைச்சர் மாண்புமிகு திரு அசோக் கெலாட் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். Now, I request Honorable Chief Minister of Rajasthan to address the gathering. हमारे महबूब नेता आदरणीय राहुल गांधी जी, मल्लिकार्जुन खड़गे साहब, अधीर रंजन चौधरी जी, केसी वेणुगोपाल जी, भारत जोड़ो यात्रा के कन्वीनर दिग्विजय सिंह जी, चीफ मिनिस्टर छत्तीसगढ़ भाई भूपेश बघेल जी, प्रभारी दिनेश गुंडू राव जी, चिदम्बरम साहब, पीसीसी प्रेसिडेंट के एस अलगिरी जी, शेबी लीडर सेल्वा पेरू पकई जी, उपस्थित तमाम प्रदेश एआईसीसी के महामंत्रीगण, वर्किंग कमेटी के सदस्यगण, अंग्रेम संगठन यूथ कांग्रेस, एनएसवाई, सेवादल महिला कांग्रेस के अध्यक्षगण और तमाम उपस्थित भाई और बहनों, नौजवान साथियों, वणकम। मुझे खुशी है कि मैं आज आपके बीच में यहाँ हाजिर हूँ। राहुल गांधी आपसे यहाँ पर विराजमान है अभी, परंतु वो महात्मा गांधी के आश्रम साबरमती से सत्य व अहिंसा का संदेश लेके आए हैं। आज सुबह वो श्री पेरुम्बदूर गए थे, जहाँ राजीव गांधी जी की हत्या हो गई थी, जो देश के लिए शहीद हो गए। इंदिरा जी भी शहीद हो गई थी, पर मुल्क को एक रखा, अखंड रखा इसी तिरंगे झंडे ने, जो झंडा आप फहरा के बैठे हुए हैं। राहुल गांधी जी ने सुबह ट्वीट किया कि मेरे पिता राजीव गांधी शहीद हो गए थे घृणा को लेके, नफरत को लेके, हिंसा हो गई, पर मैं इस देश को बचाऊंगा, हिंसा से, गुस्से से बचाऊंगा। ये संकल्प लेके आज श्री पेरुम्बदूर से यहाँ कन्याकुमारी आए हैं आपके बीच में, आप सबका आशीर्वाद देने के लिए। पूरा मुल्क
यात्रा को लेकर उत्सुक है। 3500 किलोमीटर की यात्रा चलेगी। सामाजिक ताना बाना मजबूत कैसे हो, देश का पूरा मुल्क जाति और धर्म के नाम पर जो ध्रुवीकरण हो रहा है वो कैसे मिटे, आपस में प्यार मोहब्बत भाईचारा सद्भावना रहे आपस के अंदर, ये संदेश लेके राहुल जी निकल पड़े हैं लंबी यात्रा के। इधर मैं लंबी बात नहीं कहता हुआ इतने कहना चाहूंगा कि राहुल गांधी जी वो इंसान हैं जिनके दिलो दिमाग के अंदर देश के प्रति, देशवासियों के प्रति समर्पित भाव है, कर गुजरने की तमन्ना है। और जब से वो राजनीति में आए हैं उन्होंने कॉम्प्रोमाइज नहीं किया है उन ताकतों से जो फासिस्टी हैं, जिनका लोकतंत्र में यकीन नहीं है। वो ताकत ऐसी है, सत्ता में आना एक बात है, और जो विचारधारा कांग्रेस की है, के कामराज के वक्त की है, आज जो सलाह मोर पड़ा यहाँ पर, वो अपना में संदेश है कि तमिलनाडु में सरकार चाहे कांग्रेस की नहीं बन रही हो, तो आज उसके बावजूद भी आप इतनी बड़ी तादाद में यहाँ बैठे हुए हैं। इस बात का प्रतीक है कि आपके दिलो दिमाग के अंदर जो विचारधारा महात्मा गांधी ने दी थी, पंडित जवाहरलाल नेहरू ने दी थी, सरदार पटेल ने दी थी, और मौलाना अबुल कलाम ने आजाद ने दी थी, अम्बेडकर साहब ने संविधान बनाया, उसी के अनुरूप आज मुल्क चल रहा है। और कांग्रेस ने 70-75 साल में कांग्रेस को एक रखा है, अखंड रखा है, टूटने नहीं दिया है। चाहे जान चली गई इंदिरा गांधी की, पर देश एक रहा, अखंड रखा। कितने बड़े बड़े त्याग है देश में, ज्ञात अज्ञात लोग कितने शहीद हुए, आजादी के पहले भी और आजादी के बाद में भी। हमको गर्व है कि हम तिरंगे झंडे के रखवाले हैं, और झंडे को लेके राहुल गांधी निकल पड़े हैं। देश एक रहे, अखंड रहे, सामाजिक ताना बाना मजबूत रहे, ये संदेश देकर के मैं समझता हूं कि देशवासियों में नया कॉन्फिडेंस पैदा करेंगे। आज लोग निराश है, चिंतित है, तनाव का माहौल है, हिंसा का माहौल है, मिटना चाहिए। हम प्रधानमंत्री जी मोदी जी से बार बार मांग करते हैं, क्यों नहीं आप अपील करते हो देशवासियों से, मैं हिंसा बर्दाश्त नहीं करूंगा, देश में शांति सद्भावना प्यार मोहब्बत भाईचारा कायम रहे, क्यों नहीं कर पा रहे हैं? वही संदेश राहुल गांधी जी लेके निकल पड़े हैं। मैं उम्मीद करता हूं कि पूरे देश के अंदर एक नई फिजा बनेगी, एकता का माहौल बनेगा, हर धर्म हर जाति हर वर्ग के लोग मिलकर के इस देश को मजबूत बनाएंगे, आने वाली पीढ़ियों के लिए सुरक्षित रखेंगे। यही बात कहकर मैं अपनी बात समाप्त करता हूं। धन्यवाद। नंदरी। Language is not a barrier to understand the love and wishes. We can understand your love and wishes, sir. Thank you for that. அன்பையும் வாழ்த்துக்களையும் புரிந்து கொள்வதற்கு மொழி ஒரு தடை கிடையாது. மாண்புமிகு திரு அசோக் கெலாட் அவர்களின் அன்பிற்கும் வாழ்த்துக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தற்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அமைப்பு செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கே.சி. வேணுகோபால் அவர்களை பேச அழைக்கிறேன். Now I kindly request the General Secretary of the organization to address the gathering. Respected leader Rahul ji, members of the Congress Working Committee, PCC presidents, CLP leaders from all over India, and my dear workers of Tamil Nadu, good evening, Vanakkam. This is a proudful moment for all of us to be the part of this historical yatra. Bharat Jodo Yatra have been announced by our Honorable Congress President Madam Sonia Gandhi in Udaipur, Chintan Shibir. Just now, we heard the message from Congress President Sonia Gandhi. She is not in this country.
She went for a checkup. Meanwhile, we know that we heard the saddest report that her mother had been passed away. Even though Madam told us now, due to personal difficulty, my physical presence will not be here. But each and every moment, I will be here in this Jada. That is what our Honorable Congress President told us. We are really proud. We are the only one party, Indian National Congress, who have the courage to do the national level Padayatra like Bharat Jodo Yatra. We are really proud of our leader, Rahul Gandhi, consistently taking the people's issue, consistently taking the concern of the common people, without fear, asking questions to the government of India, asking questions to the Prime Minister of India. That is why we know that lot many people are happy about this yatra. Today, Honorable Chief Minister Stalin come and bless the yatra. Other political party leaders of this country also bless this yatra. But we are aware of that. Some people are very disturbed with this yatra. Our BJP friends, our Prime Minister and entire social media gang of BJP is doing maximum publicity for our yatra in a negative way. Okay, that is okay. We are from Indian National Congress. We fought against British Raj. We fought against British Raj without fear, without anger, with love and affection. Indian National Congress fought against British Raj and we got freedom. Now this is a time for a second freedom movement in this country. Entire people are scared in this country. Everywhere fear is there, created by the government of India, created by Narendra Modi. Even our media friends themselves, some of the media friends themselves, they were in jail because of telling the truth. There were coming 150 days. Dear friends, coming 150 days, there will be a fruitful, successful engagement with the common people of the country by Rahul Gandhi. Nobody can scare him. That is the quality of Rahul Gandhi. 54 hours, 5 days, Enforcement Directorate questioned him. With a smile face, Rahul Gandhi faced that question because he knows that truth is with him. He knows that truth is with him. Enforcement Directorate questioned Sonia Gandhi also. We didn't scare. Our main objective is to fight against these divisive forces. Economy is in danger. Youth are very much worried about unemployment. Therefore, Rahul Gandhi is taking this flag and marching towards Kanyakumari to Kashmir. Each and every step of Rahul Gandhi and Congress workers is going to be the milestone of Indian history. I would like to congratulate everybody, those who came here for a successful engagement of this yatra. I am congratulating all of you. Congress is going to make a history through this yatra. With these words, once again, I am congratulating all of you. Jai Hind. Thank you, Mr. Venugopalji, for your impressive speech. Maybe our enemies can spread negativity,
but we will take it positively and move on. Thank you for it. Now, I request our leader in the Rajya Sabha, a respected Mallikarjuna Kharge ji, to address the gathering. தற்பொழுது நாடாளுமன்ற மாநிலங்களவையின் காங்கிரஸ் எம்பிக்களின் தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். Respected Rahul Gandhi ji, Rajasthan Chief Minister Sri Gehlot ji, Chhattisgarh Chief Minister Sri Baghel ji, Coordinator Bharat Jodo Digvijay Singh ji, K.C. Venugopal ji, Adi Ranjan Chaudhary ji, Chidambaram ji, and people who are sitting on the dais, all the dignitaries, and all my brothers and sisters who are gathered here and walking along with us on this Bharat Jodo Yatra. I thank you for standing with us in this fight to protect the Constitution, which is the soul of this country. 75 years ago, one man caught the attention of the entire world and pronounced the birth of new secular democratic republic on 15th August 1947. That man was Pandit Jawaharlal Nehru ji, and his Triumph with Destiny speech, he spoke of redeeming the pledge of liberating India from the chains of colonial rule. Today, once again, our country is being chained by the poisonous ideas of communal polarization, religious and linguistic hatred, and caste discrimination. Pandit Jawaharlal Nehru said in 1952, the RSS and Janasangh talk of an undivided India, but as a matter of fact, India will be fragmented into the 1,000 pieces if they were in power. The country will be in ruins and there will be no progress. Panditji has been proven right today. He told in 1952, it is proving today. Pandit Jawaharlal Nehru had said, India will awake to life and freedom after the midnight of 15th August 1947. He coined the term unity in diversity to describe this beautiful country. He had said, India can progress only in one way, and that is when all Indians, irrespective of their professions, province, or religion, live in harmony with one another and march together. Sadly, that India today stands deeply divided and polarized. The leaders of the ruling party are actively propagating religious hatred and spreading the poison of communalism at all levels of our society. They are trying to change the very idea of India as has been laid down in the Constitution. Rahul ji,
Today morning I saw on TV that you have said today that you lost your father to the politics of hate, but you will not lose your country it too. What you have lost your father with hate. Similarly, you don't want to lose this country with hate. This is the biggest challenge you have given, and I want to assure you, we are all with you. We will fight, not let the agents of hatred win, inequality and hatredness and intolerance. The preamble of the Constitution was based on a note by Pandit Jawaharlal Nehru, which resolves to secure for all citizens justice, liberty, equality, and fraternity. Today, all these values are under threat under this government. The word fraternity was added Dr. Babasaheb Ambedkar in preamble. He believed that for India to stay united as a nation, the feeling of fraternity is most important. Till 1949, the Congress party fought against the British. Every common Indian was fighting the British, but the RSS were supporting the Britishers. After 1947, India had to fight the British agents in the form of RSS, who learned the art of divide and rule from British. When Sardar Patel, as Home Minister, had blamed RSS, he is banning RSS to root out the forces of hate and violence that are at work in our country. Since 1948, RSS has been spreading only hate and violence. They know that they will not be able to come to power if there is no communal divide. In 1949, RSS gave an undertaking to the India government that they will respect the Constitution of India, secular state of India, and the Indian flag, and only then the ban was overturned. Now that they are in power, they talk about changing the Constitution and changing Tiranga, but the people will not let them succeed. The Congress party has sacrificed a lot to prevent any kind of polarization in the society, whether on the basis of caste, religion, or language. This is a party whose leaders from Mahatma Gandhi to Srimati Indira Gandhi to Sri Rajiv Gandhi have been assassinated by terrorists and who wanted to break India. The only way to break India is to target Congress party and its leader, what they are doing today. The best tribute to Mahatma Gandhi ji, Pandit Jawaharlal Nehru ji, Sardar Patel ji, and Dr. Ambedkar would be to uproot the RSS and the BJP. If we have to keep our country united, these forces have to be defeated. I am very happy that the Bharat Jodo Yatra is beginning from Tamil Nadu. It is the state that has led the fight for social justice and equality in India. Finally, I would like to congratulate Rahul Gandhi ji, who has taken this initiative of organizing Jodo Yatra, which will bring together crores of people in the Yatra, 3,570 kilometers from Kanyakumari to Kashmir. I appeal to all people, irrespective of party affiliations, to come together, join the Bharat Jodo Yatra to unite and strengthen up our country
and strengthen the hands of Rahul Gandhi ji. Jai Hind. காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றையும் இந்தியாவின் வரலாற்றையும் நினைவுறுத்திய திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு நன்றி. Thank you, Garge ji, for reminding us the history of Indian National Congress and India. Both are no different. Now, we are standing in the confluence of three rivers in Kanyakumari. If you look at the three oceans of Kanyakumari, so we look at the sea, it is restless. When the country is in such a state, when you dwell deep into the sea, there is a deep silence and calmness. Here is a man like a deep sea with his indomitable spirit and compassion and courage. Today lead this yatra, tomorrow lead this great country. Now I welcome our great leader Rahul Gandhi ji for his address. நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? दिग्विजय सिंह जी, पी चिदम्बरम जी, दिनेश गुंडूराव जी, के.एस. अलागिरी जी, सेल्वा पेरुंतगाई जी, चेला कुमार जी, मानिक टगोर जी, विजय वसंत जी, ज्योतिमणि जी, senior leaders of the Congress party, party workers, friends from the media, I'd like to welcome all of you here today. மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, கே.சி. வேணுகோபால் அவர்களே, சிதம்பரம் அவர்களே, முதலமைச்சர்கள் அசோக் கெலட் அவர்களே, உவேஷ் பாகல் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அழகிரி அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே, மாணிக் தாகூர் அவர்களே, ஜோதிமணி அவர்களே, செல்லக்குமார் அவர்களே, இங்கே திரளாக திரண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அற்புதமான தொண்டர்களே, பத்திரிகையாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். It is always an honor and a pleasure for me to come to Tamil Nadu. You know my relationship with the people of Tamil Nadu. It gives me tremendous joy to come to this wonderful state. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாட்டிற்கு வருகின்ற போதெல்லாம் நான் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் செல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டு மண்ணோடு எனக்கு இருக்கின்ற உறவையும் நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு முறை வருகின்ற போதும் அந்த மன நிறைவோடும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் நான் தமிழ்நாட்டிலிருந்து செல்வேன். And today, coming here to the southernmost tip of our country and looking out here into the beautiful sea, it gives me great joy to be beginning this Bharat Jodo Yatra from this beautiful place. இந்த அருமையான இயற்கை சூழலிலே கண்ணை கவர்கின்ற மூன்று சமுத்திரங்களும் சங்கமிக்கின்ற இந்த அற்புதமான இடத்திலே நின்று ஒரு மாபெரும் புனித பயணமாகிய தேசத்தை ஒற்றுமைப்படுத்துகின்ற இந்த பயணத்தை நான் தொங்குவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன், மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். Why is it
that after so many years after independence, we are feeling the need, and not just the Congress party, but millions and millions of Indian people are feeling the need of a Bharat Jodo Yatra. சுதந்திரம் பெற்ற பிறகு 75 ஆண்டுகளுக்கு பிறகு எதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு இந்த நாட்டு மக்களுக்கு தேசத்தை ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரு பயணம் தேவைப்படுகிறது என்கிற கேள்வி எழுகிறது. What is happening in the country that so many people, millions and millions of people, feel that there is a need to take an action that brings India together. இந்த நாட்டிலே இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்கள் இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கு இப்பொழுது ஒரு தேவை இருக்கிறது என்று மனமாற உணர்ந்திருக்கிறார்கள், மனமாற விரும்புகிறார்கள். தேசத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு அவசியம் இப்பொழுது எழுந்திருக்கிறது என்ற அந்த உணர்வின் காரணமாகத்தான் இந்த பாத யாத்திரை. We can see here the Indian flag fluttering in the wind, and all of us look up to this flag and salute this flag. நமக்கு முன்னால் காற்றினிலே அசைந்தாடுகின்ற மூவர்ண கொடியாகிய நம் தேசிய கொடியை பார்க்கிறோம். இந்த கொடியை பார்க்கின்ற போதெல்லாம் அதனுடைய மாட்சிமைக்காகவும் மகத்துவத்திற்காகவும் அதை வணங்கி வாழ்த்த வேண்டும் என்று மனமாற விரும்புகிறோம். Some people, they look at the flag and they see 3 colors, a chakra, a piece of cloth, and they salute the flag. சில பேர் இந்த மூவர்ணத்து கொடியை பார்த்து அதிலே இருக்கின்ற சக்கரத்தை பார்த்து இது ஒரு சாதாரண துணி என்று எண்ணலாம். But this is not just 3 colors, a chakra, and a piece of cloth. ஆனால் இது 3 வர்ண கொடி மட்டுமல்ல, ஒரு சக்கரம் மட்டுமல்ல, ஒரு துணி மட்டுமல்ல. This is much more than that. இது அதைவிட மிகவும் மேலானது. And this flag, this did not come easily. இந்த கொடி நம்முடைய கைகளுக்கு மிக சாதாரணமாக வந்துவிடவில்லை. It was not given to us. இது நமக்கு கொடுக்கப்படவும் இல்லை. It was not a gift. இது ஒரு நன்கொடையாக தரப்படவில்லை. It was earned by the Indian people. அது இந்திய மக்களால் மீட்டெடுக்கப்பட்டு வெல்லப்பட்ட கொடி. This flag represents every single person who lives in this country. இந்த கொடி இந்தியாவிலே வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கொடி. This flag represents the religion of every single person who lives in this country. இந்த கொடி இந்தியாவிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய மதத்தையும் இது பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. This flag represents the language of every single person who lives in this country. இந்த கொடி இந்தியாவிலே பேசப்படுகின்ற ஒவ்வொரு மொழியையும் இது பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. This flag represents every single state of our country. இந்த கொடி இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. This flag was not earned by one person. இது ஒரு கொடி ஒரு ஆளுக்கான கொடி அல்ல, ஒரு நபருக்கான கொடி அல்ல. It was earned by every single Indian person.
இந்த கொடி இந்தியாவிலே இருக்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட குடிமகனுக்காகவும் சொந்தமான கொடி இந்த கொடி. This flag does not belong to any state. It belongs to every single state. இந்த கொடி ஒரு தனிப்பட்ட மாநிலத்திற்கு மட்டும் சொந்தமான கொடி அல்ல. இந்த கொடி இந்தியா என்கிற தேசத்திற்கு சொந்தமான கொடி. It does not belong to any religion, any community, any language. It belongs to every religion, every community, every language. இந்த கொடி ஒரு மதத்திற்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு மொழிக்கோ ஒரு ஜாதிக்கோ சொந்தமான கொடி அல்ல. இந்த கொடி இந்தியாவிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு துகளுக்கும் சொந்தமான கொடி இந்த கொடி. So embedded in this flag is our identity. Not only our identity as a nation, not only our identity as states, but our identity as every single Indian person. இந்த கொடி ஒரு நாட்டினுடைய அடையாளம் மட்டுமல்ல, ஒரு மாநிலத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல. இந்த கொடி இந்தியாவிலே இருக்கின்ற ஒவ்வொரு இந்தியனுடைய அடையாளமாகவும் இருக்கிறது இந்த கொடி. This flag guarantees every single Indian person protection in this country. இந்த கொடி இந்தியாவிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கான உரிமைகளையும் இது பாதுகாக்கிறது, உறுதிப்படுத்துகிறது. It guarantees every single person a free and fair life in this country. இந்த கொடி இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்கும் வாழக்கூடிய உரிமைகளை உறுதிப்படுத்துகிற கொடி இந்த கொடி. It guarantees everybody the right to practice any religion, speak any language they desire. இந்த கொடி இந்த தேசத்திலே இருக்கின்ற அனைவரும் அவர்களுக்கு விரும்புகிற மதத்தை, அவர்களுடைய மொழியை, அவர்களுடைய கலாச்சாரத்தை கொண்டாடுவதற்கான உரிமையை இந்த கொடி தந்திருக்கிறது. And today, brothers and sisters, this flag is under attack. என் அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று இந்த கொடி மிகப்பெரிய தாக்குதலுக்கும் அச்சத்திற்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. India is not the imposition of one idea on its people. இந்தியா என்பது எல்லோர் மேலும் திணிக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட தத்துவம் அல்ல. India is the history, the language, the culture of every single person. இந்தியா என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு இவற்றினுடைய ஒட்டுமொத்த உருவகம்தான் இந்தியா. India is the institutions that protect this flag. இந்தியா என்கிற நிறுவனம் தான் அந்த கொடியை பாதுகாக்க வேண்டும். India is a free media that protects this flag. இந்தியா என்கிற அந்த தத்துவம் இந்த கொடியை பாதுகாக்க வேண்டும். India is a judiciary that protects this flag. இந்தியா என்கிற அந்த குரல் அந்த கொடியை பாதுகாக்க வேண்டும். And today every single one of our institutions is under attack by the BJP and the RSS. இன்று இந்தியாவிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஜனநாயக நிறுவனமும் RSS, BJP என்கிற அந்த இயக்கங்களால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. They think that this flag is their personal property. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த கொடி அவர்களது தனிப்பட்ட உரிமை என்று நினைக்கிறார்கள். They think they can determine single-handedly the future of the people of this country, the future of all the states of this country. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் மட்டுமே இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை, மாநிலங்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் மட்டுமே நிர்ணயிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். They think they can frighten the opposition using ED, CBI, income tax. இந்த நாட்டிலே இருக்கின்ற எதிர்க்கட்சிகளை வருவாய் புலனாய்வுத்துறை, CBI, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளை வைத்து அச்சமுறுத்தி பயம் காட்டலாம் என்று எண்ணுகிறார்கள். The problem is they do not understand the Indian people. இது பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு இன்னும் இந்தியர்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. Indian people do not get scared. இந்திய மக்கள் ஒரு நாளும் பயப்பட மாட்டார்கள், ஒரு நாளும் அச்சமடைய மாட்டார்கள். It doesn't matter how many hours of interrogation they do.
does not matter. Not a single opposition leader is going to be scared of the BJP. அவர்கள் எத்தனை மணி நேரம் எங்களை உள்ளே அழைத்து வைத்து எங்களை கேள்வி கேட்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டோம். இந்திய நாட்டினுடைய எந்த எதிர்க்கட்சி தலைவரையும் இதை போன்ற அச்சுறுத்தலால், இதை போன்ற விசாரணைகளால் எங்களை முடக்கவும் முடியாது, எங்களை பயப்படுத்தவும் முடியாது. The BJP thinks that they can divide this country. They can divide this country along religious lines. They can divide this country along its languages. This country cannot be divided. பாஜக நினைக்கிறது இந்த நாட்டை மதத்தின் மூலம் பிளந்து விடலாம் என்று. பாஜக நினைக்கிறது இந்த நாட்டை மொழியின் மூலம் பிளந்து விடலாம் என்று நினைக்கிறது. ஆனால் அவர்களால் எக்காலத்திலும் ஒரு நாளும் இந்த தேசத்தை பிளக்க முடியாது. This country will always remain united. இந்த நாடு எப்பொழுதும் ஒரே நாடாக ஒற்றுமையாகத்தான் இருக்கும். Today, India faces its worst ever economic crisis. இன்று வரலாற்றில் இல்லாத மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு இந்தியா உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. The highest level of unemployment that we have ever seen. இந்திய வரலாற்றிலே இதுவரை இல்லாத வேலையில்லா திண்டாட்டம். And the country is heading into a disaster. ஒரு பேரழிவை நோக்கி இந்த தேசம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. Unfortunately, our friends in the media are fully controlled. துரதிர்ஷ்டவசமாக எனக்கு எதிரே இருக்கின்ற நம்முடைய ஊடக நண்பர்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்கள். Everybody understands it. But on the television, you will never see unemployment. You will never see price rise. You will only see the image of the Prime Minister. இந்த நாட்டினுடைய தொலைக்காட்சியிலே அவர்கள் காட்டப்படுகின்ற செய்திகளிலே நீங்கள் ஒரு நாளும் வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி அவர்கள் அதிலே பேச மாட்டார்கள். The BJP government, விலைவாசி உயர்வை பற்றி அதில் அவர்கள் பேச மாட்டார்கள். The BJP காண்பிப்பதெல்லாம் நம்முடைய பிரதமருடைய முகத்தை மட்டும்தான் அந்த தொலைக்காட்சியிலே காண்பிப்பார்கள். The BJP government has systematically attacked the farmers, the laborers, and the small and medium businesses of this country. பாஜக அரசு திட்டமிட்டு விவசாயிகளை, கூலி தொழிலாளிகளை, ஏழைகளை நசுக்கி வருகிறது. A handful of large businesses control the entire country today. சில குறிப்பிட்ட பெரும் பணக்கார தொழிலதிபர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை தங்கள் கைகளுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். Ports, airports, coal, power, telecoms, every single industry is controlled by a handful of businesses. துறைமுகங்களாக இருந்தாலும் சரி, விமான நிலையங்களாக இருந்தாலும் சரி, நிலக்கரி சுரங்கங்களாக இருந்தாலும் சரி, மின்சாரம் தயாரிப்பதாக இருந்தாலும் சரி, அத்தனை தொழில்களும் இந்த சில தொழிலதிபர்களுடைய கைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றன. The Prime Minister would not last one day without their support. அவர்கள் இல்லாமல் நம்முடைய பிரதமரால் ஒரு நாள் அரசியல் ரீதியாக உயிர் வாழ முடியாது. They control the media and they ensure that the Prime Minister is on the television screen 24 hours a day. அவர்கள் இந்த நாட்டினுடைய ஊடகத்தை கைகளிலே வைத்துக் கொண்டு 24 மணி நேரமும் பிரதமருடைய படம் தங்கள் ஊடகத்திலே இருப்பதை அந்த தொழிலதிபர்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறார்கள். And in exchange, the Prime Minister carries out policies that are in their interest. அவர்களுக்கு வேண்டிய கொள்கைகளையும் அவர்களுக்கு வேண்டிய திட்டங்களை மட்டுமே அமல்படுத்துவதை நமது பிரதமர் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். Demonetization, a flawed GST, the 3 anti-farmer laws, these are all designed to help the same few business people. பணம் மீது நடவடிக்கையாக இருந்தாலும் சரி,
குறைபாடுள்ள ஜிஎஸ்டி வரியை அமுல்படுத்துவதாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாமே இந்த சில தொழிலதிபர்களுடைய பெரும் பணத்தை பாதுகாப்பதற்காக செய்யப்பட்ட நடவடிக்கைகள் தான். The idea is very similar to what the British used to do. ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எந்த அணுகுமுறை இருந்ததோ, என்ன நோக்கம் இருந்ததோ, அதே நோக்கமும் அணுகுமுறையைத்தான் இன்றைய பாஜக அரசும் கொண்டிருக்கிறது. Divide India, make Indians fight with each other, and then steal from the Indian people. இந்தியாவை பிளங்கள், இந்தியர்களை ஒருவரை ஒருவர் மோத விடுங்கள். அந்த மோதல் நடந்து கொண்டிருக்கின்ற போது சப்தமில்லாமல் அவர்களது பணத்தை திருடிக் கொள்ளுங்கள் என்று வெள்ளைக்கார ஏகாதிபத்தியம் நினைத்ததைத்தான் இன்று மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. Those days it used to be called the East India Company. It was one big company that controlled the whole of India. Today there are 3-4 big companies that control the whole of India. ஒரு காலத்தில் பிரிட்டிஷாருடைய கிழக்கிந்திய கம்பெனி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததை போல இன்று இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சில பெரும் தொழில் நிறுவன முதலாளிகள் தங்கள் கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். And policies like demonetization, GST, the 3 farm laws, these are designed to take away from the future of India, to take away from the poor people of India. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, குறைபாடு உள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு எதிரான சட்டமாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த பெரும் முதலாளிகளுக்கு உதவுவதும் ஏழை எளிய மக்களுக்கான வளமான வாழ்வை திருடுவதும் தான். Jobs are created by small and medium businesses. Jobs are created by our farmers. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பலவிதமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கின. நம்முடைய விவசாய வேளாண்மை தொழில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கின. And today small and medium businesses have been crippled by BJP's policies. ஆனால் இன்று சிறு குறு நடுத்தர தொழில்கள் முடக்கப்பட்டு செயலிழந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். Farmers are barely surviving. நாட்டினுடைய வேளாண்குடி மக்கள் உயிர் வாழ்வதற்கே போராட வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். So the result is it is impossible for India to create jobs for its youngsters. இந்த சூழ்நிலையிலே புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதே முடியாத காரியமாக இருக்கிறது. And while our youngsters cannot earn, the prices keep going up. நம்முடைய இளைஞர்கள் எந்த விதமான வேலை வாய்ப்பையும் பெற்று சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே விலைவாசிகள் விஷம் போல ஏறிக்கொண்டிருக்கின்றன. And so we are heading into bad times. எனவே வரலாற்றில் இல்லாத மிக மோசமான காலகட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். And it is very important that we bring the people of India together, make sure that they are united so that India is strong. எனவே இந்த அருமையான தருணத்திலே இந்தியர்கள் அனைவரையும் ஒற்றுமையாக இணைக்க வேண்டுவதையும் அவர்களை ஒருமுகப்படுத்துவதையும் அவர்கள் ஒன்றாக செயல்படுத்துவதையும் நாம் செய்து காட்ட வேண்டிய தருணம் இப்பொழுது வந்திருக்கிறது. And that is the aim of the Bharat Jodo Yatra. அதுதான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த நெடும் பயணத்தினுடைய நோக்கம். The Bharat Jodo Yatra is designed to listen to the people of India. இந்த நெடும் பயணத்தின் மூலமாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்ல விரும்புகிறார்கள், என்ன பேச ஆசைப்படுகிறார்கள் என்பதை நான் கேட்க முடியும். We do not want to crush the voice of the people of India like the RSS and the BJP do. இந்த நாட்டினுடைய மக்களுடைய இயக்கங்களை, அவருடைய ஆசைகளை, அவருடைய அபிலாஷைகளை ஆர்எஸ்எஸ் போல பிஜேபி போல அதை நாம் நசுக்கவில்லை. அவர்கள் குரல் வளையை நெரிக்க விரும்பவில்லை. We want to listen to the wisdom of the people of India. நம்முடைய இந்திய நாட்டு மக்களுடைய ஞானத்தை நான் கேட்க விரும்புகிறேன். It is once again an honor for me to come here and speak to you. It is always a pleasure for me to come to this wonderful state. மீண்டும் ஒருமுறை உங்களை வந்து பார்ப்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த அற்புதமான மாநிலத்திற்கு வரும்போதெல்லாம் மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் நான் விடைபெற்று சொல்லுகிறேன். And I'd like to conclude by thanking
my brother, Chief Minister of Tamil Nadu, Stalin ji, to coming here and meeting me this evening. இந்த உரையை முடிப்பதற்கு முன்பு இங்கே வருகை தந்து என்னுடைய வடகத்தை வாழ்த்தி என்னை மகிழ்வித்த என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். I look forward to meeting many of you on the yatra in the coming days. வரக்கூடிய நாட்களில் நடைபயணம் தொடர்கின்ற போது உங்களில் அநேகரை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவேன் என்று நான் நம்புகிறேன். And please remember, it is not enough just to salute the flag. It is important to defend the ideas and the values behind the flag. தயவு செய்து நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கொடியை வணங்குவது மட்டும் முக்கியமல்ல. இந்த கொடி எந்த தத்துவத்தை சொல்லுகிறதோ, எந்த கொள்கையை சொல்லுகிறதோ, எந்த அருமையான காரியங்களுக்காக இந்த கொடி உருவாக்கப்பட்டதோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே போராடி அதை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியம். Thank you very much. நன்றி. Thank you, Rahul ji, for your powerful emotional speech. Every nation has a history, sacrifice, and story. Our national flag represents the history, sacrifice, and the story. I can understand, even before the translation, our people are understanding and express their emotions to you. Because the speech is very powerful, the speech is very emotional, the speech is historic because it comes from the heart, not from the teleprompter. Thank you, Rahul ji. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு தியாகம் இருக்கிறது, ஒரு கதை இருக்கிறது. அந்த வரலாற்றை, அந்த தியாகத்தை, அந்த கதையை நமது தேசிய கொடி பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட தேசிய கொடியை காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் நாடு முழுவதும் உங்கள் செய்தியான அன்பு, அகிம்சை இரண்டோடும் சுமந்து செல்வோம். We will take the national flag along with your message of love, compassion, and courage to the every doorstep of this nation. Thank you, Rahul ji. Thanks again. Now,